அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம 6x3 சைஸ் உள்ள ஒரு கடை பேனரு, அது வந்து ஃபேன்சி ஸ்டோருக்குள்ள பேனர். இது இந்த பேனரை நம்ம எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். வந்து நம்ம ஆர்ஜிபியில் ரெடி பண்ணியிருக்கோம். ஆர்ஜிபியில் ரெடி பண்ணாலும் வந்து கலர் வந்து நம்ம சிஎம்கே கலர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். சிஎம்கே கலரை கொடுத்தோம்னா தான் நம்ம ஆர்ஜிபிலேருந்து சிஎம்கே கன்வெர்ட் பண்ணும்போது கலர் டிம் ஆகாது. அதுக்காக நம்ம சிஎம்கே கலரை கொடுத்துருக்கோம் ஆர்ஜிபி மோடில். அது எப்படி நம்ம ரெடி பண்ணுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோட பேனரோட பிஎஸ்டி ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் அந்த பேனர் சைஸு பேனரு. லைட்டாக வந்து டெக்ஸ்டர் பேக்ரவுண்டு கொடுத்துருக்கேன். ஸ்டாண்ட் ஸ்டோனு அந்த பேக்ரவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன் அதில். இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். கண்ட்ரோல் N, வித்து 6 இன்ச்சஸ், ஹைட்டு 3 இன்ச்சஸ், ரெசல்யூஷன் 800. ஒரு நியூ ஃபைல் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இதில் உள்ள கண்டென்ட் எல்லாம் நம்ம டைப் பண்ணிடலாம். இப்போ ஓகேங்களா, அதை மினிமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கண்ட்ரோல் மைனஸ் அழுத்தணும்னா, கண்ட்ரோல் ப்ளஸ் அழுத்தணும்னா ஜூம் அவுட் ஆகும், கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தோம்னா ஜூம் இன் ஆகும். சரிங்களா? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம டைப் பண்ணிவிடுவோம். டெக்ஸ்ட்டு மற்றது எல்லாத்தையும் நம்ம டைப் பண்ணிடலாம். டெக்ஸ்ட் டூல் கிளிக் பண்ணிக்கிறேன். T வச்சுருக்கேன். கீமன் ஆன் பண்ணிக்கிறேன். கலர் டிஃபால்ட் கலர் பிளாக்கு. முருகன் துணை, ஸ்ரீ முருகன் துணை போட்டிருக்கேன். அப்புறம் ஓகேங்களா. இது நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அரேஞ்ச் பண்ணோம். சுற்றி நம்ம ஒரு 5 mm நம்ம அந்த கேப் விட்டுக்கணும். நியூ கைடில் போகிறேன். 5 mm நியூ கைட் ஆகும். எம் அழுத்தி அதை ஒரு மார்க் பண்ணுறோம், ட்ராப் பண்ணுறோம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் N, என்டர். ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்தா கலர் ஃபில் ஆகும். கண்ட்ரோல் T கொடுத்தா D செலக்ட் ஆகும். இது வந்து ஸ்டார் ஃப்ளெக்ஸில் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். அதை இந்த பண்ணது அதனால் வந்து ரொம்ப நிறைய மேட் இல்லாமல் ஒரு நீட்னஸான ஒரு பேனர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை நம்ம சுற்றிட நம்ம ஒரு பர்ஃபெக்ட் கைடு ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம அதை டெலிட் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம இப்படி சென்டராக வச்சுக்கலாம். ஸ்ரீ முருகன் அப்படிங்கிறத, ஃபேன்சி ஸ்டோர் அப்படிங்கிறத கீழே வச்சிடலாம். மொபைல் நம்பரை மேலே நம்ம செட் பண்ணிவிடுவோம். இந்த இடத்துல வச்சிடலாம். ப்ளஸ் வந்து இதோட அட்ரஸ்ஸு இப்படி நம்ம செட் பண்ணிடுறோம். அவங்க கடை நேம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஏஎஸ் ஏரியல், சாரி ஏரியல் ஃபாண்டில் பபிள் கம் அந்த ஃபாண்ட் நேமு. அதில் போயிட்டு ஏஎஸ் அப்படிங்கிறது அந்த கடை நேம். ஆல்ட்டை ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ட்ரு டைப் பண்ணியிருக்கோம். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணால் பெருசாகும். சரிங்களா? இந்த அளவில் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். கீழே வந்து ஃபேன்சி ஸ்டோர் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஃபேன்சி ஸ்டோருக்கு ஒரு ஃபாண்ட் ஒன்று கொடுக்குறோம். ஒரு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் உள்ள ஃபாண்ட் ஒன்று நம்ம கொடுக்குறோம். இந்த ஃபாண்ட்டை கொடுத்தோம்னா ஒரு நீட்னஸாக இருக்கும், பார்க்க ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் இருக்கும். அதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி ஃபாண்ட்டை கொடுக்குறோம்.
ஓகே, இந்த ஃபாண்ட்டை கொடுத்துக்கலாம். நம்ம Ctrl T போட்டு சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ப்ளஸ்ஸு அதே மாதிரி அவங்க அட்ரஸ் அதையும் நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சுக்கலாம். அப்படி ஓகே, மொபைல் நம்பர் Ctrl T போட்டு இப்படி நம்ம ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கணும். Ctrl T அழுத்தி இதோட ஃபாண்ட்டை மட்டும் நான் 59ஆம் நம்பர் ஃபாண்ட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஓகே, இதை இந்த மொபைல் நம்பரை கொஞ்சம் போல்டாக தெரிகிற மாதிரியான ஒரு ஃபாண்ட்டு 13ஆம் நம்பர் ஃபாண்ட் வச்சுக்கலாம். ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எல்லாமே செட் பண்ணி வச்சு அடுத்தது நம்ம கலர் பிரித்து இந்த நேமுக்கு டிசைன் பண்ணோம்னா பேனர் நம்ம வேலை முடிஞ்சிடும். ஷிஃப்ட் Ctrl N அழுத்தி நியூ லேயர் போட்டுக்கிறேன். இதில் போயிட்டு 100 சியான் 100 கலர் வந்து நம்ம RGB மோடில் வச்சுருக்கோம். ஆனால் நம்ம CMYKல இந்த கலர் கொடுக்குறோம். இந்த CMYKல கலர் கொடுத்து நம்ம வந்து RGBயில் நம்ம டிசைன் பண்ணிவிட்டு RGBலே டிசைன் பண்ணுறோம். CMYK கலர் கொடுக்குறோம். நம்ம டிசைன்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு CMYK மாற்றும் போது கலர் எதுவும் டிம் ஆகாது. அதுக்காக வேண்டி தான் நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம். மெஜெண்டா ஒரு 50, இது ஒரு 80. இதில் பாருங்கள், இதில் என்ன கலர் நம்ம கொடுத்துருக்கோன்னு பார்க்கலாம். ரைட் ட்ராப் டூல் எடுத்து கிளிக் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு 80, அதில் ஒரு 50 கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் வந்து நம்ம கலர் கொடுத்துருக்கோம். இதில் 100, ஒரு 50. ஓகே, இந்த கலர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். திரும்ப ஷிஃப்ட் Ctrl N அடித்து ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணுறேன். ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணிட்டு இதிலேயே கொஞ்சம் டார்க்கான கலர் இல்லை, இதில் ஒரு 80 வைங்க, இதில் ஒரு 50 வைங்க. பிளாக்கில் ஒரு 50 வச்சுட்டு இந்த மாதிரி இந்த கார்னரில் மட்டும் இப்படி ட்ரா பண்ணுறாங்க. கார்னர் ப்ளஸ்ஸு இந்த கொஞ்சம் பாட்டத்தில் லைட்டாக தெரிகிற மாதிரி இந்த மாதிரி பண்ணோம்னா ஒரு டிசைன் நல்ல ஒரு லுக் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்தது இந்த எஃபெக்ட்டுக்கு இந்த எஃபெக்டை தான் நம்ம சேவ் பண்ணிடலாம். அப்படி இல்லைனாலும் இதில் வந்து நம்ம காப்பி லேயர் கொடுத்துக்கோம். அது எப்படி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இந்த இதில் இருக்குது. நான் எப்படி கொடுத்தேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு போயிருக்கோம். இதில் போயிட்டு இதை கொஞ்சம் நம்ம அகலப்படுத்திக்கிறோம். அகலப்படுத்திட்டு டபுள் கிளிக் பண்ணுறேன். கிரேடியன்ட் ஓவர்லே போயிட்டு டிஃபால்ட்டு உள்ள கலர் இது, இந்த கலரை கொடுத்துருக்கோம். ப்ளஸ் ஸ்டோக்கு நம்ம எல்லோ கொடுத்துருக்கோம். ட்ராப் ஷேடோவில் ஓகே, இந்த அளவில் நம்ம கொடுத்துருக்கோம் ட்ராப் ஷேடோ. இதில் வந்து பிளாக்கே இருக்கட்டும். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பபுள் இம்போஸ், அதில் இப்போ அதோட டெப்த்தை வந்து நம்ம அதிகப்படுத்தியிருக்கோம். சாஃப்ட் எட்ஜஸ்ஸு ப்ளஸ் இதில் வந்து நம்ம ரெட்டு கொடுக்குறோம். ரெட்டு கொடுத்து அதோட மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு எந்த மோடு சூட் ஆகுமோ அந்த மோடில் நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே,
இதோட பிளண்ட் மோடையும் நம்ம மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் உள்ள எஃபெக்ட்டும் இதில் உள்ள எஃபெக்ட்டும் ஒரே மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம இதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இதுக்கு எப்படின்னா நம்ம எல்லோ கலர் கொடுத்துருக்கோம். திரும்ப எல்லோ 100 ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்தா கலர் ஃபில் ஆகிடுது. திரும்ப எம் அழுத்தி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் N ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்தோம்னா கலர் ஃபில் ஆகும். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் அடிச்சுட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போய்க்கிறேன். ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு வரணும்னா கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தா மேலே வந்துடும். திரும்ப இதுக்கு ஒரு கலர் நம்ம கொடுக்கணும். கிரீன் கலர் எப்படி கொடுக்கணும்னா 100 50 100 ஓகே 60 கிரீன் நம்ம கலர் கொடுத்தாச்சு. இந்த கலரு எல்லோ லைட்டாக கொஞ்சம் ஹைலைட் பண்ணி தெரியணுங்கிறதுக்காக ஸ்டோக்கில் போகிறோம். இதில் ஒரு 100 இதில் ஒரு 80 50 100 இது ஒரு 80 கொஞ்சம் டார்க்காக தெரியும். பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஒரு 10 பாயிண்ட் கொடுக்குறேன். ஸ்டோக்கு இதில் ஹைலைட்டாக தெரியுது. அப்புறம் இதுக்கு ஒரு ஸ்டோக்கு நம்ம கொடுக்குறோம். ஸ்டோக் வெறுமனே ஒயிட்லேயே இருக்கட்டும். இன்னர் கொடுக்குறேன். ஒரு 10 பாயிண்ட்டு கொடுத்துட்டு இதோட பிளண்ட் மோடை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணும்போது அது ஒரு நல்ல ஒரு எஃபெக்டாக இருக்கணும். ஓகே, இந்த அளவில் எனக்கு ஓகே அப்படிங்கும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணோம்னா அதில் ஒரு என்னென்னா நமக்கு இங்கே டார்க்காக இருக்குது, இங்கே லைட் கலராக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். அதுக்காக தான் ஸ்டோக்கு நம்ம ப்ளூவில் கொடுக்கலாம். சியான் 100 ப்ளூ சரி 50 இது ஒரு 80 இந்த கலர் கொடுத்துக்கிறோம். ஓகே, இதோட ஸ்டோக்கை மட்டும் லைட்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 பாயிண்ட் வச்சுக்குவோம். ஓகே, இப்போ நல்லா தெரியுது. இதுக்கு வந்து நம்ம ரெட் கலர் கொடுக்கலாம். ரெட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரோட வேல்யூ தெரியலன்னா சொல்லுங்கள். நான் என்கிட்ட உள்ள இந்த கலர் சிஎம்கே கலர் பேலட்டை வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இதில் வந்து ஒயிட் கலர் நம்ம கொடுக்குறோம். ஓகே, அடுத்தது திரும்ப இதுக்கும் நம்ம ஒயிட்டே கொடுத்துக்கலாம். ஒயிட்டை கொடுத்துட்டு லைட்டாக இதோட சைஸை மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணி காமிச்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே செட் பண்ணிட்டோம். பேக்ரவுண்டு மட்டும் ஒரு டெக்ஸ்டர் எஃபெக்ட் கொடுத்துருந்தோம்னா நம்ம ஒர்க் ஓவர். ஃபில்டரில் போங்க, டெக்ஸ்டர் இதில் போயிட்டு டெக்ஸ்டர் அதில் போயிட்டு நம்ம வந்து டெக்ஸ்டரில் போயிட்டு ஸ்டாண்ட்ஸ் பண்ண வச்சுட்டு கலர் ஓகே. பேக்ரவுண்டுக்கு ஃபில்டர் டெக்ஸ்டர் அது நம்ம டெக்ஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியாச்சு. இது ஓகே, பேக்ரவுண்டில் அப்ளை ஆகுது. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அது டெக்ஸ்டர் எஃபெக்ட் வந்து அது ஒரு நல்ல ஒரு எடுப்பாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். திரும்ப இந்த மாடல் ஃபோட்டோ அவங்க ஃபோட்டோ மேலே கொண்டு வந்துக்கிறோம். மேலே கொண்டு வந்துட்டு நம்ம இந்த அளவில் நம்ம செட் பண்ணிக்கலாம். திரும்ப இதே ஒரு காப்பி ஒன்று கண்ட்ரோல் J ஃபிளிப் எடுக்கிறோம். கண்ட்ரோல் T ஃபிளிப் டு ஹரிசாண்டல் கொடுத்து இந்த அளவில் நம்ம வச்சுக்கிறோம். இது லைட்டாக இந்த சைடில் இப்படி ரொட்டேட் பண்ணி அவங்க பார்க்குற மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் அப்படி இந்த மறைச்சி வச்சுக்கலாம். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போகிறேன்.
கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட் கொண்டு வரேன். இதில் கலர் நம்ம அந்த கலர் கொடுத்துருக்கோன்னா இங்கே போங்க, கலர் ஓவர்லே போங்க, போயிட்டு இந்த கலரை சூஸ் பண்ணிங்க. ஐ ட்ராப்பர் டூல் இங்கே கொண்டு போனீங்கன்னா ஐ ட்ராப்பர் டூல் கிளிக் ஆகும். அதில் கிளிக் பண்ணிட்டு இதுக்கு மட்டும் நான் ஏன் அந்த சிஎம்கே கலர் வேல்யூ கொடுக்கலன்னா இது பிக்சர் அப்படிங்கிறதுனால நம்ம அது ஒன்றும் கலர் ஒன்றும் டிம் ஆகாது. அதுக்காக வேண்டி நம்ம அதில் கொடுத்துட்டு இதில் வந்து கலர் அப்படிங்கிற பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இதோட ஒப்பாசிட்டியை மட்டும் லைட்டாக நம்ம குறைக்கலாம். ஓகே, இந்த அளவில் ஓகே அப்படிங்கும்போது எரேசர் டூல் ஈயை கிளிக் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக மட்டும் இந்த இடத்துல மட்டும் லைட்டாக அப்படியே எரேஸ் பண்ணி விட்றேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஹைடு வந்து கிளியர் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் செமிகோலன் கொடுத்தோம்னா கிளியர் ஆகிடும் ஹைடு. வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6x3 சைஸ் உள்ள ஒரு ஃபேன்சி ஸ்டோர் பேனர் ஒன்று நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பேனரோட பிஎஸ்டி ஃபைல் எப்பவும் போல் டெலகிராம் குரூப்பில் இருக்குது, டவுன்லோடு பண்ணி யூஸ் பண்ணிங்க. இதோட ஃபாண்ட்டை மட்டும் நம்ம ஒரு நல்ல ஒரு போல்டான ஃபாண்ட்டாக வச்சுக்கலாம், 13 நம்பர் ஃபாண்ட்டு. ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஃபேன்சி ஸ்டோர் பேனர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். பேனரோட பிஎஸ்டி ஃபைலு டெலகிராம் குரூப்பில் இருக்குது, டவுன்லோடு பண்ணி யூஸ் பண்ணிங்க.